ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் விளாகர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புற. புதுசாக நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 50,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது செலவெல்லாம் போக ஃபுட் டெலிவரி பண்ணி 50,000 நம்ம 7 டேஸ்க்குள்ளே ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர முழுசாக பாருங்கள். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றது, இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் இன்சென்டிவாக ட்ரை பண்ணிருக்கோங்க. நேற்று நம்ம 24 hours ஓட்டணும். பார்த்திங்கன்னா 1300 சம்திங் ஏர்ன் பண்ணோம். ப்ராஃபிட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. நேற்று ஃபுல்லாகவே வந்து ஷார்ட் ஆர்டர் போட்டு சாவச்சிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஆர்டர் போட்டிருக்காங்க, பிரச்சனை இல்லை. நேற்று நைட்டு இப்போ ஓட்டினது எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 9 ஆர்டர் வந்திருக்கு. நேற்று நைட்டு வந்து நம்ம 7 ஆர்டர் சம்திங் ஓட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ 2 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3வது ஆர்டர் வந்து எங்கே டெலிவரி கொடுக்க வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா டைம் 1:30 மணி ஆகுது. நம்ம 12 மணிக்கு லாகின் பண்ணோம். மடிப்பாக்கத்தில் இருக்கோங்க. சரிங்க, டைம் ஆகிடுச்சு. நம்ம போய்ட்டு ஆர்டர் டெலிவரி கொடுத்துட்டு இன்றைக்கி ஓரளவுக்கு 2 ஆர்டருமே நல்ல ஆர்டர் தான் போட்டாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் வந்து வேளச்சேரி டு துறைப்பாக்கம் போட்டாங்க. செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா துறைப்பாக்கத்துலேருந்து மறுபடியும் வேளச்சேரிக்கே போட்டாங்க. இப்போ 3வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மடிப்பாக்கத்தில் தாங்க இருக்கோம். பேக்கில் இருக்கு பாருங்கள், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம டெலிவரி கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். சரிங்க, நம்ம கிளம்பலாம். டைம் ஆகிடுச்சு, வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 2 மணி ஆக போகுதுங்க. எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா மடிப்பாக்கத்தில் இருக்க எம்பாரி இருக்கான். இங்கே தாங்க நம்ம ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். பாருங்கள், நம்ம ஆளுங்க ரெடி பண்ணுறீங்க பயங்கரமாக. இங்கேருந்து நமக்கு எங்கே ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூருங்க. ரெடி ஆகிடுச்சு, போயிட்டு பிக் பண்ண வேண்டியது தான். நாங்கள் போயிட்டு பிக் பண்ணிட்டு வரலாம். டைம் பார்த்தீங்கன்னா 2:45 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 13 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 5 ஆர்டர் தாங்க நம்ம ஓட்டியிருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 692 ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூரில் தாங்க இருக்கும். லாஸ்ட் ஆர்டர் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கரெக்டாக 1.25 மணி நேரம் டைம் இருக்குங்க. இன்னும் ஒரு 2 ஆர்டர் இல்லைனா 3 ஆர்டர் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூரில் இருக்க சரவணா பவனில் தாங்க போட்டிருக்காங்க. நம்ம ஆர்டர் பக்காவாக பிக் பண்ணிட்டோம். இங்கேருந்து நமக்கு ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 கிலோமீட்டருங்க. அதாவது பல்லாவரம் அங்கே தான் போட்டிருக்காங்க. சரிங்க, கிளம்பலாம். ஆர்டர் நம்ம பக்காவாக எடுத்துட்டோம். போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வரலாம், வாங்க. லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க கிச்சனில் எடுத்தோம். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கங்க. இங்கேருந்து நமக்கு ட்ராப் கஸ்டமர் லொக்கேஷன் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை. டோட்டலாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா இதுவரை 16 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 773 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். சரிங்க, டைம் ஆகிடுச்சு, நம்ம கிளம்பலாம். இதை கொடுத்துட்டு போகலாம். வெயில் வேறு அதிகமாக இருக்குது. வழக்கம் போல் 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டலாம். டைம் பார்த்தீங்கன்னா 8:20 ஆகுதுங்க. இப்போ தாங்க நம்ம ஃபஸ்ட் ஆர்டரே கொடுத்தோம். சரியான காண்டாயிடுச்சு. நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணோம். ஃபஸ்ட் ஆர்டர் நமக்கு போட்டாங்க வேளச்சேரியில் தான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில். ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. 40 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி அப்போ கடைசியில் கஸ்டமர் கால் பண்ணி அவங்கள வச்சு ஆர்டர் கேன்சல் பண்ண வச்சு செம்ம கடுப்பாயிடுச்சுங்க. பார்த்தா சிஸ்டம் ஒர்க் ஆகலை. வெயிட் பண்ணி சொல்லிட்டு 40 மினிட்ஸ் வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. நம்ம பீக் ஹவரில் 40 மினிட்ஸ் போயிடுச்சுன்னா நம்ம அப்புறம் என்னங்க பண்ணுறது? அவ்வளோ காண்டாயிடுச்சுங்க. இப்போ தாங்க நம்ம ஃபஸ்ட் ஆர்டரே வந்து பார்த்திங்கன்னா பெருங்குள்ள டெலிவரி பண்ணிட்டு இப்போ தான் போகிறோம். நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போட்டிருக்காங்க ஸ்ரீ குப்தா பவன் குட்டிவாக்கமில். சரி, புக் பண்ணிட்டு வரலாம். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, வாங்க கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா 9:15 ஆகுதுங்க. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸ், அடியாரில் இருக்க ஸ்டார்பக்ஸில் தாங்க இருக்கும். இங்கே தான் நமக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. இங்கேருந்து ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா பெசன் நகர் போட்டிருக்காங்க. நீங்களே பாருங்கள், கஸ்டமர் லொக்கேஷன் பெசன் நகர். நம்ம எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கவுண்ட்டு டோட்டலாக நேற்று 12 மணிலேருந்து 18 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். நேற்று கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17 ஆர்டர் ஓட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 17ம் 18ம் வந்து டோட்டலாக நம்ம வந்து 35 ஆர்டர் ஓட்டியிருக்கோங்க. இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ஆர்டர் நம்ம டோட்டலாக ஓட்டினோம். அப்போ வந்து நமக்கு இன்னும் 15 ஆர்டர் தேவைங்க.
ஏன்னா பர் டேக்கு 25 ஆர்டர் ஓட்டினா தான் நம்மளால் இன்சென்டிவ் அடிக்க முடியும். நம்ம டோட்டலாக இப்போ 35 ஆர்டர் ஓட்டிட்டோம். இன்னும் நமக்கு 15 ஆர்டர் ஓட்டினோம். நமக்கு காலையில் 4 மணி வரை டைம் இருக்குது. இப்போ தான் 9:15 ஆகுது. ஈஸியாக ஓட்டிடலான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 10:41 ஆகுதுங்க. இப்போ வர 21 ஆர்டர் ஓட்டிருக்கோம். இன்சென்டிவ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1446 ரூபா பண்ணியிருக்கோம். 22வது ஆர்டர் பார்க்க எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடியில் இருக்க தலப்பாக்கட்டி பிரியாணி தாங்க. இங்கேருந்து நமக்கு ட்ராப்பும் வந்து பெருங்குடி தான். இந்த ஆர்டரு இல்லாமல் நம்ம இந்த ஆர்டரோட சேர்த்து, ஆமாங்க, இதோட சேர்த்து இன்னும் நம்ம 12 ஆர்டர் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். பார்த்தலான்ற நம்பிக்கை இருக்குது. சரிங்க, ஆர்டர் போய்ட்டு பிக் பண்ணிட்டு வரலாம் வாங்க. படிக்கட்டே பயங்கரமாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுதுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாயாலி ரெஸ்டாரண்ட் தான். இங்கேருந்து நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலைபுரம்ங்க. தூக்கி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வேளச்சேரிக்குள்ளே தான் போட்டாங்க. இன்றைக்கி லாங் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நைட் நம்ம எங்கெல்லாம் சுத்த போகணுன்னு மட்டும் பாருங்கள். இங்கேருந்து ஒரு 6.5 கிலோமீட்டர் சம்திங் வருதுங்க. சரி, கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:39 ஆகுதுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார்பேட்டில் இருக்க மெக்டானல்ட்ஸ் தாங்க இருக்கும். நம்மளை லாங் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேருந்து லாஸ்ட் ஆர்டர் கொடுத்தோம் அண்ணாமலைபுரம், அங்கே தான் போட்டிருக்காங்க. அப்படியே ஜோனுக்கு கொண்டு போயிட்டா பரவாயில்ல. லாங் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா நம்ம 3 மணி வரை ஓட்டி ஆகணும். நம்ம கிக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணி பார்ப்போம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அபிராமபுரம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் தாங்க ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். ரோல் பேபி ரோல் ரெஸ்டாரண்ட் நேம். இங்கேருந்து நமக்கு ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மந்தவெளி பக்கம். அதான் நான் சொன்னேன்ல, இன்றைக்கி நைட் நம்மளை வச்சு செய்வாங்கன்னு சொல்லிட்டு லாங் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு விடியும் போது பார்த்தீங்கன்னா ஆந்திரா பார்டரில் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். சரிங்க, ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. போய்ட்டு பிக் பண்ணிட்டு வரலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆகுதுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் இருக்க பர்கர் கிங்கில் தாங்க இருக்கும். இங்கே தான் நமக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. லாங் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெசப்பாக்கம் போட்டிருக்காங்க. நீங்களே பாருங்கள் கஸ்டமர் லொக்கேஷனு. நெசப்பாக்கம் அவ்வளோதான். இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1.5 மணி நேரம் இருக்குது. 3 மணி வரை ஓட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த 1.5 மணி நேரத்தில் நம்மளை எங்கெங்கெல்லாம் தூக்கி அடிக்க போகிறாங்கன்றதை நீங்களே பாருங்கள். நம்ம வேறு ஆர்டர் வேறு கம்ப்ளீட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா அது 3வது ஆர்டர் நமக்கு. அதாவது 12 மணிக்கு மேலே ஃபுட் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிக் பண்ணிட்டு வரலாம். டைம் பார்த்தீங்கன்னா 2:10 ஆகுதுங்க. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வடபழனியில் இருக்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் தாங்க இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெடி ஆகலை. இங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோ டு ஹோம் ஆக்டிவேஷன் பண்ணோம். பயந்துகிட்டே இருந்தேன் லாஸ்ட் டைம் மாதிரி லாங் அடிச்சிடுவான்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நம்ம ஏரியா பக்கம் ஆலந்தூர் போட்டாங்க, தப்பிச்சிட்டேங்க. இல்லைன்னா அவ்வளோதான். அன்றைக்கி லாஸ்ட்டாக ஒரு 26 கிலோமீட்டர் நம்மளை தூக்கி லாங் அடித்தாங்க. அந்த மாதிரி தான் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டேங்க. ஏதோ பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம லாஸ்ட் ஆர்டர் சாலிகிராமம் கொடுத்துட்டு இந்த ஆர்டர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலந்தூர் போட்டிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா 2:11 ஆகுதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:50 ஆகுதுங்க. நம்ம லாஸ்ட் ஆர்டர் எங்கே எடுக்க வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் சப்வேல தான் எடுக்க வந்திருக்கோம். இங்கேருந்து மீண்டும் வடபழனியே போட்டு சாவடிக்கிறாங்க. வேளச்சேரி பக்கம் எதனா போடலான்னு பார்த்தேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி வரை தான் கிக்கு புக் பண்ணோம். சரி, ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியல. இதுதான் லாஸ்ட் ஆர்டர். இதை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50 ஆர்டர். 2 டேஸ்க்கு நம்ம 50 ஆர்டர் பார்க்கணும். இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50வது ஆர்டர் கொடுத்துட்டு வடபழனியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியது தான். நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிக்கு ஆன் பண்ணோம்.
மொத்தம் 21 கிக்கு நம்ம ஆர்டர் பண்ணி அதாவது ஆன் பண்ணியிருக்கோம். 21 கிக்கு ஆன் பண்ணி இப்போ தான் நம்ம 50வது ஆர்டரே பார்க்குறோம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம மோசமாக ஆர்டர் போடுறாங்க. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரில. சரிங்க, நம்ம போய்ட்டு ஆர்டர் பிக் பண்ணிட்டு வரலாம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு 3:50. இந்த ஆர்டர் நம்ம கொடுத்துட்டு போனால் டைமு 4 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். சரிங்க, பார்ப்போம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:42. 12 மணிக்கு மேலே 10 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 471 ரூபா எர்ன் பண்ணியிருக்கோங்க. 12 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று ஓட்டினதும் இருக்கும். இதில் 25 ஆர்டர் பார்த்துருக்கோம். டோட்டலாக 1728 ரூபா எர்ன் பண்ணியிருக்கோங்க. நேற்று வர பார்த்தீங்கன்னா 1728 ரூபா எர்ன் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி 12 மணிக்கு மேலே 471 ரூபா. இந்த 295 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஒரு 7 ஆர்டர் ஓட்டியிருந்தோம். அது மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1904 ரூபாங்க ப்ராஃபிட். லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தாங்க கிண்டியில் கொடுத்தோம். எங்கெங்கேயோ போட்டாங்க. சாலிகிராமம், வடபழனி வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அசோக் நகர் எங்கெங்கேயோ போட்டு கடைசியில் நம்ம லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி பக்கமே கொண்டு வந்துட்டாங்க. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும் வேளச்சேரி. டைமும் ஆகிடுச்சிங்க, 4:45 ஆகிடுச்சி. நம்ம ரூம் போகிறது கரெக்டாக 5 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நம்ம டார்கெட் எப்படியோ அச்சீவ் பண்ணியாச்சு. நம்ம டோட்டலாக வந்து எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 32 ஆர்டர் ஓட்டியிருக்கோங்க. அதாவது நாளைக்கு 23 ஆர்டர் ஓட்டினா போதுமானது. நம்ம 1500 ரூபா இன்சென்டிவ் அடிச்சிருவோம். கண்டிப்பாக நாளைக்கு நம்ம தட்டி தூக்குறோங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, டைம் ஆகிடுச்சு. லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம்.